யாழினிக்கோ நிலை கொள்ளவில்லை. இன்று இரவை நினைத்து அவளுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் நடுக்கம் வந்து விட்டது. அமைதியாக சென்று மெத்தையில் படுத்து அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க நேற்றிலிருந்து சரியான தூக்கமில்லை. இதற்கிடையில் கைலாஷின் ஆட்கள் தன்னை கடத்தி சென்றது. இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தது. அடுத்த நாள் காலை திருமணம் முடிந்து இப்பொழுது வரை ஒரு பொட்டு தூக்கமும் இல்லை. அதனால் ஏனோ அவளுடைய கண்கள் தானாகவே இறுக்கமாக மூடிக்கொள்ள அப்படியே நிம்மதியாக உறங்கி போனாள். கிட்டத்தட்ட அர்ஜுனும் அப்படித்தான். இன்றைக்கு இரவை நினைத்து யோசித்துக் கொண்டிருந்தவன் இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ என்னவோ, படுத்த உடனேயே அப்படி ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்கி போனான். அதே நேரம் காவியாவை அழைத்து கொண்டு வந்த சிவாவோ அன்றும் அவள் இறங்க போன இடத்திலேயே காரை நிறுத்த சொல்ல, என்னடி அன்னைக்குதான் நான் அப்படி இறங்கி போனேன், அதுவே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்காச்சும் உங்க வீட்டுல வந்து இறக்கி விட்டுட்டு போறேனே. இல்ல சிவா, அம்மா அப்பா ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படியெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு அவங்கள பார்த்து நான் கேட்கணும். அதுக்காகத்தான் வரேன். சரி வாங்க என்று கூற நேராக அவளின் வீட்டு முன்னால் சென்று காரை நிறுத்தினான். வீடு திறந்தே இருந்ததே தவிர ஹாலில் யாருமே இல்லை. மிகவும் அமைதியாக இருப்பதே காவியாவிற்கு ஏதோ பதட்டத்தை கொடுத்தது. மெதுவாக காரில் இருந்து இறங்கி உள்ளே சென்று சிவாவை திரும்பி பார்த்து, சரி சிவா, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடி இவ்வளவு தூரம் வந்துட்டேன், வீட்டுக்குள்ள வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா என்று கேட்க அவளும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக சரி வாங்க என்றவள் உள்ளே நுழைந்து வீடு முழுவதும் தேடி பார்த்து விட்டாள். எங்கேயும் அவள் அன்னையையும் தந்தையையும் காணவில்லை. அப்பொழுது சிவாவோ, ஏண்டி ஏதோ புதுசா இந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இப்படி அப்படியுமா தெரிஞ்சுக்கிட்டு கிடக்க? சிவா, விளையாடாதீங்க. அம்மாவும் அப்பாவையும் காணோம், அதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. வீடு வேற இப்படி திறந்தே கிடக்கு, எங்க போனாங்கன்னு தெரியல. சரி இருங்க, அவங்க ரூம்ல இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன். ஓகே என்றான். பின்பு மெதுவாக அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அங்கே அவரது அம்மாவோ அவள் அப்பாவின் அருகே அமர்ந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தார். காவியா உள்ளே நுழைந்தவள், அம்மா என்னாச்சி, அப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு என்றதும் பதட்டமாக எழுந்தவரோ, காவியா வந்துட்டியா? யாழினி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதாமா? அதெல்லாம் முடிஞ்சதுமா. என்னடி உன் தலையில பிளாஸ்டர் போட்டிருக்க என்று பதறிக்கொண்டு கேட்க, ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், அதான் அடிபட்டுருச்சு. என்ன காவியா, பார்த்து கவனமா இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விடுங்க. அப்பா ஏன் இந்த நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்காரு? எதுக்கு நீங்க 2 பேரும் முதல்ல கல்யாணத்துக்கு வரல? யாழினி எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? எனக்கு புரியுதுமா, ஆனா அப்பாவுக்கு தான் காலையில இருந்தே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. காலையில கல்யாணத்துக்கு போலாம்னு தான் சீக்கிரமாவே எழுந்து கிளம்பணும். ஆனா அப்பாதான் என்னவோ தெரியல, தலை சுத்தலா இருக்கு, நெஞ்ச கரிச்சிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு கஷாயமும் போட்டு கொடுத்தேன். அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு படுத்தாரு. அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்ல. இங்க பாரு, நானும் ஃபங்க்ஷனுக்கு புறப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் எழுந்திருக்காததுனால துணியை மாத்திட்டு உட்காந்துட்டேன். ஆனா இவரோ ரொம்ப நேரமா தூங்குற மாதிரியே இருக்குது. அவர் எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியலடி. என்னம்மா, எப்பவும் அப்பா இவ்வளவு நேரம் பகல்ல படுக்க மாட்டாரு, இன்னைக்கு படுத்திருக்காருனா அவரை நீங்க எழுப்பி பார்க்க வேண்டாமா என்றவள் மெதுவாக சென்று அவர் மேல் கையை வைத்து, அப்பா எழுந்துறீங்கப்பா, நான் காவியா வந்திருக்கேன் என்றதும் அவர் லேசாக அசைந்து கொடுத்தார். அப்பொழுதுதான் அவளுக்கு உயிரே வந்தது போல இருந்தது. மெதுவாக கண்ணை முடித்து பார்த்தவர் தன் மகள் வந்துவிட்டாள் என்ற சந்தோஷத்தில் அவளை ஆசையாக பார்க்க, அதே நேரம் அவள் தலையில் அடிபட்டிருப்பதை கண்டு துடிதுடித்து விட்டார். என்னாச்சுமா உனக்கு என்று பதற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துக்கிட்டே இருக்கீங்க? என்னன்னே தெரியலம்மா, காலையில இருந்தே ஒரே தலை சுத்திட்டே இருக்குது என்றவர் படுக்கையிலிருந்து வேகமாக எழுந்திருக்க, அப்பா இப்போ எதுக்கு இவ்வளவு அவசரமா எழுந்திருக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே எழுந்தவரோ தலை சுற்றி மீண்டும் கீழே விழுந்து மயக்கமடைந்து விட்டார். அப்பா என்று காவியா கத்தும் சத்தம் கேட்டு சிவா பதறி அடித்து அந்த அறைக்குள் ஓடி வந்தவன், என்னாச்சு காவியா, ஏன் இவர் இப்படி கீழே கிடக்காரு? சிவா, ஃபர்ஸ்ட் நீங்க இவரை தூக்குங்களேன் என்று இருவரும் சேர்ந்து தூக்கி அவரை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு, என்னாச்சு காவியா? என்னன்னு தெரியல சிவா,
காலையில இருந்து ஒரு மாதிரி மயக்கமா நெஞ்ச கரிச்சிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காரு. அம்மாவும் கஷாயம் வச்சு கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. இவ்ளோ நேரமா தூங்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ என்ன பார்த்த உடனே வேகமா எழுந்திருச்சதுல தலை சுத்தி மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குது சிவா. நீங்க போய் யாரையாச்சும் கூட்டிட்டு வாங்களேன் ப்ளீஸ். காவியா, நீ முதல்ல எட்டவா, நான் என்னன்னு பாக்குறேன். என்ன எதுக்கு எட்ட நகர் சொல்றீங்க? நான் அவரை பார்க்க வேண்டாமா? நீங்க எதுக்கு அவரை பார்க்கணும்? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் வாங்க சிவா. காவியா, நான் ஒரு டாக்டர் தான், மறந்துடாத. போய் என் கார்ல ஒரு பெட்டி இருக்கு, எடுத்துட்டு வா. அட ஆமால, பதட்டத்துல அத மறந்துட்டேன், சாரி சிவா. இப்போ பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, போய் என்னோட சூட்கேஸ் எடுத்துட்டு வா என்றதும் அவள் வேகமாக காருக்கு சென்று அவனுடைய மெடிக்கல் கிட்டை எடுத்து கொண்டு வர அதை மெத்தை மேல் வைத்துவிட்டு முதலில் அவருக்கு பிபி செக் செய்தான். பிபி மிகவும் லோவாகி இருந்தது. உடனே அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டவன், காவியா, இவரை இதுக்கு மேல இங்க வச்சிருக்க முடியாது, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். நான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, என்னாச்சு சிவா? ஒரு நிமிஷம் இருடி என்றவன் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி சொல்ல அடுத்த 1/4 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸும் வந்துவிட்டது. அவரை பத்திரமாக அதில் ஏற்றியவன் அவள் அம்மாவையும் அந்த ஆம்புலன்ஸிலேயே அனுப்பி வைத்துவிட்டு காவியாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டான். போகும் வழியெல்லாம் காவியா பயந்து நடுங்கிக் கொண்டே வர அவளை தோளில் ஆறுதலாக சாய்த்து கொண்டவன், ஒண்ணுலடி, பயப்படாத. இந்த மாதிரி நேரத்துலதான் நீ தைரியமா இருக்கணும். உன் மனச தேத்திக்கோ. உன்கிட்ட சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ பயப்படக்கூடாது. என்ன சிவா நீங்க என்னென்னவோ சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவசரத்துல நீங்க ஒரு டாக்டர்ன்றதையே நான் மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இப்ப உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரி வந்திருக்கா என்று கேட்க அவளோ அழுது கொண்டே, ஒரே ஒரு தடவை வந்திருக்கு, ஆனா மைல்டுன்றதுனால ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டாங்க. இப்ப வரைக்கும் அப்பா பிபி சுகர் டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. சரி ஓகே, ஆனா அவருக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது செகண்ட் அட்டாக். சீரியஸ்லி அவளை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவரோட ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாம அவரோட பிபி ரொம்ப லோவாயிடுச்சுடி. என்ன சொல்றீங்க சிவா? ஐயோ அப்பா என கதறி அழுது கொண்டிருந்தாள். சிவா அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டு, இங்க பாரு, உன்கிட்ட நான் சொல்லக்கூடாதுதான், ஆனா ஒரு டாக்டரா இருந்துட்டு இத உன்கிட்ட மறைக்கிறது எனக்கு சரின்னு படல. இந்த குடும்பத்துல இப்போ நீ மட்டும் தான் இருக்க, நீ தான் தைரியமா இருக்கணும். நீ ஏன் இப்படி உடஞ்சு அழுதினா உங்க அம்மாவுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? எனக்கு புரியுது சிவா, ஆனா எங்களுக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. அவர் இல்லனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. காலையில இருந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஒரு நிமிஷத்துல அந்த சந்தோஷம் மொத்தமும் என்கிட்ட இருந்து மறைஞ்ச மாதிரி இருக்குது. இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, நான் உன் கூட இருக்கேன். நான் உன் புருஷன்டி, ஓகேவா? நான் இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது என்றவன் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு வேகமாக செல்ல ஹாஸ்பிட்டலும் வந்துவிட்டது. அங்கு சென்று காரை நிறுத்தியவன் காவியாவை அழைத்து கொண்டு உள்ளே வர, சிவா, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நம்ம ஜிஹெச்சுக்கு போயிருக்கலாம்ல. ஏண்டி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன? இங்கதான் நான் ஒர்க் பண்றேன், அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அட்மிட் பண்றதுக்கு நானும் பக்கத்திலே இருந்து பாத்துக்குவேன்ல. இல்ல சிவா, இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. நாங்க எப்பவுமே ஜிஹெச்சுக்கு தான் போவோம். என்ன பேசுற காவியா? உங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் பக்கத்திலேயே இருக்கிற நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம ஃப்ரீயா இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றவன் வேகமாக உள்ளே சென்று ரிசப்ஷன் பெண்ணிடம், இங்க பாருங்க, இவர் என்னோட மாமனார். நீங்க சீக்கிரமா அட்மிஷன் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே என்னோட கேபினுக்கு அனுப்பி வச்சிருங்க. எதுவுமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போக கூடாது, சரியா? ஓகே டாக்டர், கண்டிப்பா என்ற ரிசப்ஷன் பெண்ணும் கடகடவென்று அட்மிஷனுக்கான வேலைகளை செய்ய ஆம்புலன்ஸில் இருந்து இறக்கி கொண்டு வந்தவரை நேராக ஐசியூவிற்கு அழைத்து சென்றனர். சிவாதான் உள்ளே சென்று வைத்தியம் பார்த்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகு வெளியே வந்தவன், காவியா, ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு மேல கடவுள் விட்ட வழி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன சிவா, நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? என்னடி பண்றது? அவரோட கண்டிஷன் அந்த அளவுக்கு சீரியஸா இருக்கு.
என்றதுதான் தாமதம். அதற்குள் அவளின் அம்மாவோ தலையில் அடித்துக் கொண்டு அழத் தொடங்கினார். என்னங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்படி எங்களை அநியாயமா நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டீங்களே. நீங்க இல்லாம இந்த ஒத்த பொண்ணை நான் எப்படி வளர்த்து கரையேத்துவேன்? இவளுக்கு ஒரு நல்லது கூட பண்ணி வைக்கலையே நம்ப என்று அழுது கொண்டிருக்க அதை பார்த்த சிவாவிற்கு நெஞ்சுக்குள் ஏதோ அழுத்துவது போல வலித்தது. அதே நேரம் காவியாவோ இடிந்து போய் அங்கிருந்த சேரில் அமர, அவள் அருகே சென்று அமர்ந்தவன் அவள் கைகளை தனது கைகளுக்குள் புதைத்துக் கொண்டு, இங்க பாருடி, நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றவன் போனை எடுத்து நேரம் பார்க்க 6 மணி ஆகியிருந்தது. பின்பு அர்ஜுனுக்கு போன் போட அந்த போனை புடுங்கிய காவியா பட்டென்று அந்த போனை கட் செய்து விட்டு, என்ன பண்றீங்க சிவா? என்னடி, அர்ஜுன் யாழினிகிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாமா? ஒண்ணு வேணாம். இப்போ என்ன, அப்பா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கார், அவ்வளவுதானே. நாளைக்கு சொல்லிக்கலாம், ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. என்ன ஆச்சுடி, லூசு மாதிரி வளர்ற? நான் ஒன்னும் வளரல. இப்ப அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லி அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கா? அவங்களே எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள். இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையை போய் அவங்க கிட்ட சொல்லி இன்னைக்கு அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறத நம்மளே தடுத்து நிறுத்த வேண்டாம். எவ்வளோ பேரு அவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டாங்க. அதையும் மீறி அவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பா இன்னைக்கே அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சாகணும். இப்போ நீ என்ன சொல்ல வர? அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிடலாம்னு சொல்றியா? இல்ல சிவா, இன்னைக்கு ஒரு நைட் பொறுத்துக்கோங்க, நாளைக்கு காலையில போன் பண்ணி சொல்லிக்கலாம் ப்ளீஸ். காவியா யாழினியின் மேல் வைத்துள்ள பாசத்தையும் நட்பையும் பார்த்தவனுக்கு உடல் சிலிர்த்தது. சரிடி, நீ சொல்றதும் சரிதான். அப்போ நானும் உன் கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன். வேண்டாம் சிவா, வீட்டுல உங்க அப்பா அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சிவாவின் அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்தது. பாத்தீங்களா, அத்தையே போன் பண்ணிட்டாங்க, நீங்க எடுத்து என்னன்னு பேசுங்க. ஹலோ அம்மா. சிவா, எங்கடா போன? காவியாவை கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? எப்பயோ நீ வந்திருக்கணும்ல, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, நான் காவியாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு திரும்பி வரும்பொழுதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி கேஸ்ன்னு போன் வந்துச்சு. அதான் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டேன். கேஸ் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதுனால நான் கூடவே இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். என்னப்பா இப்படி சொல்ற? அர்ஜுன் தயாராக உன்னைத்தான் கூட விடலாம்னு நினைச்சேன். நீ வந்து அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேணும் பார்த்தேன். புரியுதுமா, ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்னால ஹாஸ்பிட்டலை விட்டு வர முடியாது. சரிப்பா, நீ கவனமா இரு, நைட்டு மறக்காம சாப்பிடு, காலையில வந்துருவல்ல? கண்டிப்பா காலையில வந்துருவேம்மா. சரிப்பா, அப்போ நான் போனை வைக்கிறேன், அர்ஜுன் கிட்டையும் சொல்லிடுறேன். சரிங்கம்மா என்றவன் போனை வைத்து விட்டு காவியாவை பார்க்க அவளோ, ஏன் சிவா, நீங்க எதுக்கு இங்க இருக்கணும்? நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, எதுவும் பேச வேண்டாம், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று மீண்டும் எழுந்து அந்த ஐசியூ அறைக்குள் சென்று அங்கேயே அமர்ந்து கொண்டான். பின்பு இரவு நேரமானதும் காவியாவிற்கும் அவள் அம்மாவிற்கும் டிஃபன் வரவழைத்து கொடுக்க அவர்கள் இருவரும் சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடித்தனர். நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்தா தானே அவர் கண்ணை முழிச்ச உடனே உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாரு. நீங்க 2 பேருமே இப்படி பட்னியாவே கிடந்து எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? இங்க பாரு காவியா, உனக்கு என்ன, நீ சின்ன வயசு, ஆனா உன்னோட அம்மாவை நினைச்சு பாரு. அவங்க இந்த வயசுல பசியோட இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன ஆகுறது? கீழே சிவா, கண்டிப்பா அவங்க ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டாங்க, எனக்கு தெரியும். என்னடி நீ இப்படி சொன்ன எப்படி? ஆமா சிவா, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்பட்டு விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. ஊர் உலகத்தையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு எந்த உறவும் கை கொடுக்கல. தேவைப்படும் போது இல்லாத உறவு எப்பவுமே எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தான் அப்பா இத்தனை வருஷமா என்னை வளர்த்துட்டாரு. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட எங்க அப்பா அம்மா சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. எப்பவுமே 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க.
ஒருத்தருக்கொருத்தர் காதல் ஜோடிகள் மாதிரியே தான் இருப்பாங்க. ஒரு நாள் கூட 2 பேருமே பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. எங்க போறதா இருந்தாலும் ஒன்னா தான் போவாங்க, ஒன்னா தான் வருவாங்க. அவங்கள பார்த்து நானே நிறைய நாள் பொறாமப்பட்டிருக்கேன்னா பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட எங்க அப்பா தான் எங்க அம்மாவோட உயிர். நிச்சயமா அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள இறங்காது. அவர் நல்லபடியா கண்முழிச்சு வந்து அவங்க பேரை சொல்லி கூப்பிடுற வரைக்கும் அவங்க இப்படித்தான் இருப்பாங்க என்று அவரை காட்ட, அவள் அம்மாவோ அங்கு சிலை போல அமர்ந்து கண்கள் எங்கேயோ நிலை குத்தி பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்த சிவாவிற்கே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு வயதிற்கு பிறகும் இப்படி ஒருவரால் காதலிக்க முடியுமா? இருவரும் ஒருவரையொருவர் எந்த அளவுக்கு நேசித்திருந்தால் இப்படி அன்னம் தண்ணீர் அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரே இடத்தில் அமர்ந்திருக்க முடியும் என்று நினைத்தவன் காவியாவை பார்த்து, காவியா, நிச்சயமா நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேண்டி. உங்க அப்பா அம்மா எப்படி சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி காதலுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தோடையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். இது நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்குமே சொல்லி கொடுப்போம். நீ கவலைப்படாத என்று அவள் கண்ணீரை துடைத்து விட்டு அவன் மெதுவாக டிஃபனை பிரித்து அவளுக்கு ஊட்டிவிட அவள் ஒரு வாய் வாங்கிவிட்டு, வேண்டாம் சிவா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட முயற்சி பண்ணாலும் தொண்டைக்குள்ள ஒரு வாய் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. எனக்கு அப்பா வேணும். அவர் கண்ணை முழிச்சு வந்து, நான் நல்லா இருக்கம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாதான் நான் சாப்பிடுவேன் என்று கதறியவளை அதற்கு மேல் தொந்தரவு செய்ய நினைக்காதவன் பின்பு அதை எடுத்துக்கொண்டு சென்று வைத்துவிட்டு வந்து மீண்டும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். அவளோ அவன் தோளில் சாய்ந்து அப்படியே அமர்ந்திருக்க அவனுக்கும் தற்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும் காலை வரை அவர் தாங்குவதே பெரிய விஷயம் என்று. இருந்தாலும் அதை இவர்களிடம் சொல்லிவிட்டால் மொத்தமாக உடைந்து போவார்கள் என்று அந்த விஷயத்தை மறைத்தபடியே அமர்ந்திருந்தான். அதே நேரம் இங்கு அர்ஜுனின் வீட்டில் அவன் அறை முழுவதும் பூக்களால் தயார் செய்து முடித்ததும் அர்ஜுனின் அறைக்கு வந்த சிவாவின் அப்பா, அர்ஜுன், இந்தாப்பா டிஃபன், நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து இந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு உன்னோட ரூம்ல போய் வெயிட் பண்ணு. ஓகே அங்கிள் என்றவன் அந்த டிஃபனை வாங்கி கொண்டு தன்னுடைய அறைக்கு செல்ல அறைக்குள் நுழைந்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அறை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அதன் வாசனையே அவனை மதிமயக்க போதுமானதாக இருந்தது. அதையெல்லாம் ரசித்து பார்த்தவன் டீப்பாயில் சென்று டிஃபனை வைத்துவிட்டு நேராக குளியலறைக்கு சென்று ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டு ஆடை மாற்றி விட்டு வந்தவன் அமர்ந்து அங்கிருந்து டிஃபனை எடுத்து சாப்பிட்டான். பிறகு மீண்டும் கண்ணாடி முன் நின்று தன்னை தயார்படுத்தி கொண்டவன் அவனுக்கு மிகவும் பிடித்த வாசனை திரவியத்தை தன்மேல் பூசிக்கொண்டு மீண்டும் அந்த கட்டிலேயே சென்று அமர்ந்து கொண்டான். அதே நேரம் கீழே யாழினியும் குளித்து முடித்து தயாராகி புடவை கட்டி வரவும் அவள் கையில் டிஃபனை கொடுத்தவர், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுமா, அதுக்கப்புறமா தயாராயிக்கலாம். இல்ல ஆண்டி, எனக்கு பசி இல்ல, வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது, பசியோட போனா எதுவும் செட் ஆகாது, முதல்ல நீ சாப்பிடு என்று வற்புறுத்தி கொடுக்க வேறு வழி இல்லாமல் அவளும் அமைதியாக சாப்பிட்டு முடித்தாள். பின்பு, நீ ரெடியாகிறியா இல்ல நான் உன்னை ரெடி பண்ணட்டுமா? இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே ரெடி ஆகிடுறேன். சரி, நான் போய் உனக்கு பூ எடுத்துட்டு வந்துடுறேன். சரி என்றவள் பின்பு கண்ணாடி முன் சென்று அமர்ந்து தன் முகத்துக்கு சிம்பிளாக மேக்கப்பை போட்டுக்கொண்டு மிகவும் லைட் வெயிட்டிலான நகைகளை அணிந்து கொண்டாள். கடைசியாக நெற்றியில் ஒரு பொட்டு வைத்தவள் உச்சி வகுட்டில் குங்குமத்தை எடுத்து வைத்துக் கொண்டதும் தன் முகம் பார்ப்பதற்கு அவ்வளவு கலையாக இருந்தது. இது நாள் வரை அவளை அவ்வளவு அழகாக அவள் பார்த்ததே இல்லை. தன் கழுத்தில் இருக்கும் அந்த புது மஞ்சள் தாலியும் தன் நெற்றி வகுட்டில் இருக்கும் அந்த குங்குமமும் தனக்கு மிகவும் அழகை கொடுத்தது போன்று இருந்தது. அதற்குள் சிவா அம்மா வந்து அவள் தலை முழுவதும் மல்லிகை பூவை சூடிவிட்டவர், அடடா யாழினி, பாக்குறதுக்கு சும்மா தேவத மாதிரி இருக்க. அர்ஜுன் நிஜமாவே ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். இல்லனா உன்ன மாதிரி ஒரு பேரழகி அவனுக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருப்பாளா? இங்க பாரு, நகை கூட ரொம்ப லைட் வெயிட்டா தான் போட்டிருக்க, ஆனா அதுவே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கு என்று கூற அவள் முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவந்து விட்டது. பின்பு அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தவர் பூஜை அறையில் இருந்த பால் சொம்பை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு, சரிமா, கண்ணை மூடி சாமியை நல்லா கும்பிட்டுக்கோ என்றதும் அவளும் கண்ணை மூடி
மனதார கடவுளிடம் வேண்டிக் கொண்டவள் மீண்டும் கண்ணை திறந்து பார்க்க, இந்தம்மா, இந்த பால் சொம்பை எடுத்துட்டு உன்னோட ரூமுக்கு போ என்றதும் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டவள் பின்பு வெட்கத்துடனே அந்த சொம்பை வாங்கி கொண்டு நகர பார்க்க, அம்மாடி யாழினி, ஒரு நிமிஷம் நில்லுமா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நான் உன்கிட்ட சொல்றேன்னு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, சொல்லுங்கம்மா. இல்ல, அர்ஜுன் இத்தனை வருஷமா அவங்க அப்பாவோட தனியாவே இருந்து பழகிட்டான். அவங்க அம்மாவோட இழப்பு அவனுக்கு ரொம்ப பெரிய இழப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா இருந்ததுனால எப்படியோ சமாளிச்சுக்கிட்டான். இப்போ அவரும் அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் மொத்தமாவே உடைஞ்சு போயிட்டான். அப்படி உடைஞ்சு போன பையன் இத்தனை நாள் தாக்கு பிடிச்சி இருந்ததே உன்னோட அன்புனால மட்டும்தான். இப்போ நீ அவனுக்கு தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா இருந்து வந்திருக்க. இதுக்கு மேல அவனை கண்ணும் கருத்துமா பாசமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அது மட்டும் இல்லாம அர்ஜுன் இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணாம அப்படி இப்படின்னு காலத்தை ஓட்டிட்டான். அதுக்கு காரணமோ அந்த மீரா மாதிரி ஒரு துரோகி தான். அப்படிப்பட்டவன் வாழ்க்கையில முதல்ல நடந்த நல்ல விஷயம் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுதான். இத்தனை வருஷம் காத்திருந்த அவனுடைய காத்திருப்ப நீ வீணடிச்சிடாதம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? இல்லம்மா, எனக்கு புரியல. ஆனா அவரை நான் நிச்சயமா சந்தோஷமா பாத்துக்குவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த வார்த்தையை கேட்டதும். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். இதுக்கு மேலையும் உங்க வாழ்க்கையை தொடங்காம லேட் பண்ணாதீங்க. உனக்கு வயசு இருக்குது, ஓகே. ஆனா அர்ஜுன் அப்படி இல்ல. அதுவும் இல்லாம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பொண்டாட்டிய பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். பொண்டாட்டியே இல்லாம இருந்தா கூட அவங்க பாட்டுக்கு இருந்துருவாங்க. ஆனா பொண்டாட்டிய பக்கத்திலேயே இருந்துகிட்டு அவளை தொட முடியாத பட்சத்துல இதனால அவங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பல சிக்கல்களை கொண்டு வரும். உங்க 2 பேர் வாழ்க்கைக்குள்ளயும் 3வது மனுஷங்க யாரும் வந்துடக்கூடாது, புரிஞ்சுதா? அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ இன்னைக்கே அர்ஜுன் கூட சேர்ந்து உன்னோட வாழ்க்கையை தொடங்குற வழிய பாரு. உங்க 2 பேருக்குமான சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா முடியணும். இதுதான் என்னோட ஆசை. உண்மையிலேயே நீ அர்ஜுன் மேல உயிரையே வச்சிருக்கேன்னா அவனை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு சடங்க நல்லபடியா முடிச்சு கூடிய சீக்கிரமே அவனோட வாரிசு இந்த உலகத்துக்கு கொண்டு வர்ற வழிய பாருமா. இந்நேரம் உன் மாமியார் இருந்திருந்தா இதெல்லாம் உனக்கு சொல்லி இருப்பாங்க. அவங்க இல்லாததுனாலதான் நான் சொல்றேன். என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா. ஐயோ அம்மா, எனக்கு புரியுது, நீங்க கவலைப்படாதீங்க. இத்தனை வருஷமா அவர் பட்ட கஷ்டத்தை இனிமே வாழ்க்கையில என்னைக்குமே அவர் திரும்ப படமாட்டார். அதுவும் நான் அவர் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு பொண்டாட்டியா என்னால முடிஞ்ச சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்து அவரை நிச்சயமா சந்தோஷமாவும் திருப்தியாவும் வச்சுக்குவேன். என்ன நீங்க முழுசா நம்பலாம். ரொம்ப சந்தோஷம் யாழினி. இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. சரிம்மா, நீ மேல போ என்று கூற அவளும் தலையை ஆட்டி விட்டு அங்கிருந்து மேலே ஏறி சென்றாள். இவ்வளவு நேரம் இந்த இரவை நினைத்து பயந்து கொண்டிருந்தவளுக்கு இப்பொழுது சிவாவின் அம்மா பேசியதை கேட்டதிலிருந்து பயமோ சுத்தமாக இல்லை. அவன் தன்னுடைய கணவன், அவனிடம் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? இப்பொழுது எங்களுக்கு திருமணமும் ஆகிவிட்டது. இனியும் தாங்கள் சேர்ந்து வாழ்வதில் பயம் கொள்வதற்கு எந்த அவசியமும் இல்லை. எந்தவித தயக்கமும் இல்லாமல் என்னை தருவதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன் என்று மனதுக்குள் திடமான முடிவை எடுத்துக்கொண்டவள் அரைவாசலில் நின்று கதவை திறக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தபடியே நின்று கொண்டிருக்க பட்டென்று கதவை திறந்தான் அர்ஜுன். அதில் அதிர்ச்சி அடைந்தவள் குழப்பமாக அவனை பார்க்க, என் மனசுக்கு தோணுச்சுடி நீ வெளியில தான் இருக்கேன்னு. எதுக்கும் திறந்து பார்க்கலாம்னு பார்த்தா அதே மாதிரி நீ இங்கதான் நிக்கிற. ரூம்குள்ள வரதுக்கு உனக்கு என்னடி இவ்ளோ யோசனை? சச்ச, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி வா என்று அவள் கையை பிடித்து இழுக்க மெதுவாக உள்ளே சென்றதும் கதவை லாக் செய்து விட்டு அவள் அருகே வர அவளோ பால் சொம்பை அவன் கையில் கொடுத்து அவன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள். என்னடி நிறைய சினிமா படம் பாப்பியோ என்றவன் மெதுவாக அவளை தூக்கிவிட்டு நல்லாரு என்றான். என்ன கிண்டல் பண்றீங்களா நீங்க? அப்படிலாம் இல்ல, நான் இந்த மாதிரி சினிமால தான் பாத்திருக்கேன், அதான் கேட்டேன். ரொம்ப தான் கிண்டல் பண்ணாதீங்க. ஒழுங்கா அந்த பாலை குடிங்க.
பாருடா, இதெல்லாம் ரூல்ஸா? ஆமா. அது சரி என்றவன் குடித்து கொண்டிருக்க, பாதி எனக்கு தரணும். இப்ப தெரியுது நீ நிறையவே சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கேன்னு என்றவன் அவளிடம் கொடுக்க, அவளும் அதை வாங்கி குடித்தாள். பின்பு அதை கொண்டு சென்று டேபிளில் வைத்துவிட்டு கையை பிசைந்து கொண்டு நின்றவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. மெதுவாக அவள் அருகே வந்து அவளை இழுத்து மெத்தையில் அமர வைத்து அவனும் அவள் அருகே அமர்ந்து கொண்டு, என்னாச்சடி? இதுக்கு முன்னாடியே நீயும் நானும் ஒன்னா இந்த ரூம்குள்ள இருந்ததே இல்லையா? அப்போ நான் அவங்களோட பிஏவா இருந்திருக்கேன், ஆனா இப்போ பொண்டாட்டியா இருக்கேன்ல. அது சரி, அப்போ பிஏ வேற பொண்டாட்டி வேற இல்லையா? நோனோ, பிஏ பொண்டாட்டி எல்லாமே ஒண்ணுதான் என்றவளை வெட்டவா குத்தவா என்பது போல முறித்தவன், ஏண்டி என்ன இப்படி குழப்பற? இப்ப நீ என்னதான் முடிவா சொல்ல வர்ற? எனக்கே தெரியலங்க, நானே ரொம்ப குழப்பத்துல இருக்க மாதிரி தான் இருக்கேன் என்றவளின் முகம் முழுவதும் படபடப்பு இருக்க, அதை எப்படி போக்குவது என்று அவனுக்கு தெரியவில்லை. மெதுவாக எழுந்தவன் அவள் கையை பிடித்து அழைத்து சென்று பால்கனியில் நிற்க வைத்தவன் அவளை பின்னிருந்து இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் தோள்பட்டையில் தன் தாடையை பதித்து, இங்க பாரு யாழினி, உன் மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோ. நான் உன் புருஷன்தான். என்னை பார்த்து நீ இந்த அளவுக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இன்னையில இருந்து நீ என்னோட சரிபாதி. இவ்வளோ நாள் என் உயிர்ல கலந்து இருந்த நீ இன்னைக்கு என் உடலோட கலக்க போற என்றவன் மெதுவாக அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைக்க, பின் அவளுக்கோ உடல் எல்லாம் கூச்சத்தில் சிலிர்த்தது. அவளின் கூச்சத்தை போக்க வைப்பதற்கு மெதுவாக அவளை தன் பக்கமாக திருப்பியவன் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி முதலில் அவள் பெரும் நெற்றியில் தன் இதழினை பதித்தான். அதை கண்மூடி மனதார ஏற்றுக்கொண்டாள். பிறகு அவள் கண்கள் மேலே முத்தமிட்டவன் அடுத்து மூக்கு, கன்னம், காது என்று வரிசையாக இதழ் பதித்து கடைசியாக அவளது இதழோடு தன் இதழை பொறுத்த அதில் பட்டென்று அவள் கண்களை திறந்தாள். அந்த ஒரு நிமிடம் இருவரது கண்களும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொண்டது. அந்த பார்வையில் இருவரும் ஒருவரையொருவர் தொலைத்துக் கொண்டிருந்தனர். அடுத்து நடப்பது எதுவுமே அவளுக்கு தெரியாத அளவுக்கே இருந்தது. அர்ஜுனின் முத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் அடைய, மெதுவாக தன் இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டவள் அவன் கழுத்தில் மாலை போல கைகளை போட்டு அவன் பின்னந்தலை முடிக்குள் தன் கை விரல்களை நுழைத்துக் கொண்டாள். நீண்ட நெடியதொரு முத்தமாக சென்று கொண்டிருந்ததில் அவள் மூச்சுக்கு சிரமப்படுவது போல தெரிந்ததும் அவளை விட்டு பிரிந்தவன் அப்படியே அவளை தன் கைகளில் பூ போலவே ஏந்தி கொண்டு நேராக படுக்கை அறைக்கு சென்றான். யாழினி வெட்கத்தில் அவன் கழுத்தை இறுக்கமாக அணைத்து கொண்டவள் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அவளை தூக்கி கொண்டு சென்றவன் மெத்தையில் படுக்க வைத்து அவள் சேலையில் இருக்கும் பின் அனைத்தையும் கழட்டினான். யாழினி கூச்சத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு தன் இரண்டு கைகளையும் இரண்டு பக்கமும் இருந்த மெத்தை உரையை இறுக்கமாக பிடித்தபடி படுத்திருந்தாள். அவள் பயத்திலும் கூச்சத்திலும் கண்மூடி படுத்திருப்பதை பார்த்த அர்ஜுன் மெதுவாக அவள் மெத்தை விரிப்பை இறுக்கி பிடித்திருந்த கைகளை பிரித்துவிட்டு தன் கைகளை அதற்குள் நுழைத்து இரண்டு கைகளையும் சேர்த்து இறுக்கி பிடித்துக் கொண்டான். பிறகு மெதுவாக அவளுடைய நெற்றியில் ஒரு முத்தத்தினை பதித்தவன், யாழினி, நீ பயப்படுற அளவுக்கு இதுல எதுவும் இருக்காது, சரியா என்று கூற அவளும் என்று கூறினாலே தவிர அப்பொழுதும் கண்களை திறக்கவில்லை. அதற்கு பிறகு அவளுடைய முகம் முழுவதும் முத்தமிட்டவன் பிறகு மெதுவாக அவளுடைய இதழினை நெருங்கினான். அவனுடைய ஒரு கை அவளுடைய இடையை இறுக்கி பிடித்துக் கொள்ள அவர்கள் இதழ்கள் ஒன்றோடு ஒன்றாக இணைந்தது. அதே நேரம் அவன் அவள் உடலில் இருந்த உடைகளை ஒவ்வொன்றாக கழட்டி கொண்டிருந்தான். அதே நேரம் யாழினி அவன் தீண்டலினால் தன் உடலில் ஏற்படும் மாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேகமாக பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாள். பிறகு தன்னுடைய உடைகளையும் கலைந்து எறிந்தவன் மெதுவாக அவள் மேல் படர்ந்து அவளுடைய உடல் முழுவதும் தன் முத்தத்தினை பதித்துக் கொண்டிருந்தான். நீண்ட நேரமாக அவளை நெளிய வைத்துக் கொண்டிருந்தவன் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் பொழுது அவளை பார்த்து, யாழினி, என்ன பாரு. நான் பார்க்க மாட்டேன் என்றார். ப்ளீஸ் டி, ஒரு நிமிஷம் கண்ணை தோற என்றதும் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தவள் அவன் கண்களை பார்க்க முடியாமல் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். இப்போ நான் உன்னை முழுசா எடுத்துக்க வாடி என்று கேட்க கணவனை திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தவள், இதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்பாங்களா என்றாள். என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு என் மனசுக்கு தோணுதே
என்றதும் அவளோ வெட்கப்பட்டு கொண்டு தலையை மட்டும் ஆட்டினாள். அவளுடைய சம்மதம் கிடைத்த அடுத்த நொடியே அவன் அவளுக்குள் நுழைந்தான். அவள் இத்தனை வருடமாக காத்து வைத்திருந்த தன்னுடைய பெண்மையை அவனுக்கு கொடுப்பதில் துளியும் வருந்தவில்லை. அவளுடைய அனைத்து தடைகளையும் தாண்டி முன்னேறியவன் அவளை முழுவதுமாக ஆட்கொள்ள தொடங்கினான். முதல் கூடல் அவளுக்கு வலியை கொடுத்தாலும் சிறிது நேரத்தில் அந்த வலியெல்லாம் காணாமல் போனது. ஒருவரையொருவர் மறந்து தாம்பத்தியம் என்னும் அந்த அழகான பயணத்தில் தங்களை புகுத்தி கொண்டு திருப்திப்பட்டு கொண்டனர். நீண்ட நேரமாகியும் அவனுடைய தேடல் முடிவது போல அவளுக்கு தெரியவில்லை. அவர்கள் இருவரது குரலும் பெருமூச்சு சத்தமும் தான் அந்த அறை முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அதே நேரம் இருவரது உடலும் வியர்வையில் நனைந்து இருக்க அவன் எவ்வளவு முயன்றும் அவனால் தன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவளை விட்டு பிரிந்து அருகில் படுத்துக்கொள்ள அவளும் கிட்டத்தட்ட மயக்கத்தில் இருப்பது போலத்தான் கிடந்தாள். பின்பு அருகே இருந்த போர்வையை எடுத்து தங்கள் இருவருக்கும் போர்த்தி கொண்டவன் அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டு படுக்க அவளும் அவன் மார்பின் மேலே தஞ்சம் கொண்டு படுத்திருந்தாள். யாழினி, உனக்கு ஓகேவாடி? உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா என்று கேட்க அவளோ எந்த பதிலும் சொல்லாமல் அவன் மார்பில் தன் முத்தத்தினை பதித்தாள். அந்த ஒரு முத்தமே சொல்லாமல் சொன்னது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் மிகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறாள் என்று. பிறகு அவனும் அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு உறங்க போக, ஆனால் உறக்கம் என்பது அவனுக்கு வருவேனா என்பது போலத்தான் இருந்தது. அப்படியே விடிய விடிய 2-3 முறை அவளுடன் கூடலை நிகழ்த்தியவன் விடியற் காலையில்தான் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அமைதியாக படுத்து உறங்கினான்.